வாலாஜாபாத் திக்ர் மஜ்லிஸ், வாலாஜாபாத் திக்ர் மஜ்லிஸ். அதுக்குள்ளே முடிக்கணுமா? அதுக்குள்ளே முடிக்கணும், லேட்டாக போகணுமா? பரவாயில்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் பேரவர்களால் இந்த சிஸ்தியா தரீக்காவுடைய திக்ர ஆரம்பமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதியை பெறுகின்றன. பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொரு கூட்டமும் தங்களிடத்திலே உண்டான ஒன்றை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றன. ஆனால் அவரவர்கள் செய்யக்கூடிய செயல் நம்முடைய இறைவனுக்கு பொருத்தமாக இருக்குது என்று நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். மகிழ்ச்சி என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. மகிழ்ச்சி என்பது கொஞ்சம் நேரம் இருக்கும், அது போயிடும். ஆனால் நிம்மதி இருக்குது, அது எப்போதுமே இருக்கும். அந்த நிம்மதி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு திக்ர் செய்யணும். திக்ர் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதிகமாக சப்தம் போட்டு திக்ர் செய்யணும். திக்ர் செய்யும் பொழுது நம்முடைய கல்பின் பக்கம் நம்முடைய சிந்தனைகள் செல்லணும். அதில் உருதுல சொல்லுவாங்க, திக்ரே லிசானி லக் லக்கா திக்ரே ஜினானி வஸ்வசா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னடாக்க, ஒரு மனிதனை சப்தம் போட்டு அல்லாஹ் 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 அல்லான்னு சொன்னால், இந்த அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லக்கூடியது இந்த கல்பு கேட்டு அதுவும் திக்ரு செய்யக்கூடியதாக மாறுது. இந்த நாவு செய்யக்கூடிய திக்ரு சப்தம் போட்டு செய்யும். ஆனால் கல்பு செய்வது அந்த மனசுக்குள்ளேயே அப்படியே டம் டம்னு அடிக்காது, அல்லா தான் அடிக்கும். இந்த கை வச்சு பார்த்தா தெரியும், அந்த இது அல்லாஹ் அல்லான்னு சொல்லிகிட்டே இருக்கும். இது சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த நாவு தான் காரணம். இந்த சப்தம் போட்டு சொல்ல 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 அது கல்புக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்காக வேண்டி தான் திக்ர் செஞ்சால் அந்த நிம்மதியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஆனால் திக்ர் செய்கிறான். திக்ர் செய்யும்போது மட்டும் அந்த கல்வி பக்கம் சிந்தனை செலுத்துறோம். இப்போ சில சமயத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், தீண்டு கல் துட்டு பார்ப்போம், திக்ர் செய்யலை. ஒன்றே செய்கிறது அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா மாறிக்கிறது. இப்படியே அடிக்கடி நம்ம திக்ர் நம்மளுடைய சிந்தனையை கல்வி பக்கம் செலுத்தி 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 இப்படியே மாற்றம் செய்யும் பொழுது, சும்மா உட்காந்துருந்தோம் கல்வியில் ஒன்றும் செய்யவே இல்லைன்னா உடனே அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு நம்மளே சொல்லிக்கணும். சத்தம் போட்டு கொஞ்சமாக வேறு பெரிய சத்தமாக தேவையில்லை, கொஞ்சம் சொன்னால் போதும். அப்படி சொன்னாக்க அது கல்வியில் அது அப்படி பட்டு மாற்றிடும். அதுக்கு சொல்லுவாங்க, ஜாஹிர்கி அசர் அந்தர் படுத்தி ஹே. வெளிப்படையான ஒரு அமைப்பு உள்ரங்கத்தை மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெளிரங்கமான அமைப்புனா என்ன? நாம் செய்யக்கூடிய ஓர்மையை திக்ர் செய்கிறோம், 4 பேர் பார்க்குறாங்க, பார்ப்பா அவன் திக்ர் செய்கிறான்ப்பா அப்படின்ட்டு 4 பேர் சொல்லும் பொழுது என்னது, அது வெளிப்படையான சொல்லுக்குது நம்முடைய உள்ளத்தை மாற்றி விட்டுரும். ஆனால் அதில் நம்ம பெருமையடையக்கூடாது. பார்ப்பா திக்ர் செய்கிறான், பார்ப்பா சொல்லக்க சொல்லவங்க சொல்லி போகிறாங்க, நல்லதும் செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு யாரெல்லாம் அந்த சொல்லக்கூடிய பாக்கி சொல்லியிருக்காங்களோ, வாயால் சொல்லிட்டாங்க திக்ர் செய்யணும்னு சொல்கிறாங்க, அது கிண்டலாக சொல்கிறாங்களா, அல்லது கேலியாக சொல்கிறாங்களா, நையாளி சொல்கிறாங்களா, அது நம்ம யோசிக்க தேவையில்லை. சொல்கிறாங்க, அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ், அவர் சொல்கிறது கொண்டு என்னுடைய உள்ளத்தை மாற்றிடுறாங்களா அப்படின்னு நம்ம திக்ர் செஞ்சோம்னாக்க கல்வி மாறி போயிடும். அந்த கல்வி மாறுறதுக்காக வேண்டித்தான் இந்த திக்ருடைய மஜ்லிஸை வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் நம்ம செய்கிறோம், ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் திக்ர் செய்கிறோம், அவ்வளோ செய்கிறோம், அதிகமாக செய்யலை. இது காரணம் என்னன்னாக்க, இந்த சப்தமுட்டு செய்யக்கூடிய கூட்டாக செய்யக்கூடிய இந்த திக்ரு நம்முடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதற்காக வேண்டித்தான் செய்கிறோம். அதுவும் நம்மளாக செய்யக்கூடிய திக்ர் அல்ல,
தொண்டு ஸல்லல்லாஹு காலத்திலிருந்து ஒவ்வொரு செய்கமாகலாம் தொடர்ந்து செஞ்சு வந்த கூட இருக்கிறது. அதனால் அந்த நிஸ்பத்துக்கு ஒரு மாற்றம் இருக்குது, நிஸ்பத்துக்கு மாற்றம் இருக்குது. ஜம்ஜம் தண்ணிக்கு இவ்வளோ பெருமை ஏற்பட்டது காரணம் என்னன்னாக்க ஸல்லல்லாஹுடைய கல்பை அந்த ஜம்ஜம் தண்ணியால் கழுவப்பட்டதுனால தான். ஆமாம், அதோட 3 தடவை ஸல்லல்லாஹுடைய கல்பை பிறகு வெளியே எடுத்து இந்த ஜம்ஜம் தண்ணியால் கழுவப்பட்டதுனால ஜம்ஜம் தண்ணிக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டு போயிடுச்சு. அந்த நிஸ்பத் தான். அதுதான் நம்ம சொல்கிறோம், இந்த மஜ்லிஸில் உட்காந்து செய்யக்கூடிய திக்ரு நம்முடைய ஷைகுமார்கள் அவங்க எப்படி திக்ரிச்சாங்களோ அதே போல் செய்வதன் காரணத்தினால, அந்த அமைப்பில் செய்வதனால அவங்களுடைய அசராத்து இந்த இடத்துக்கு பட்டு நம்முடைய உள்ளத்தை ஒவ்வொரு சபையிலும் யாருக்காவது ஒருத்தருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். அப்படி ஏற்படுத்திக்கக்கூடிய அந்த திக்ர் மூலமாகத்தான் மனிதனுடைய உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்தும். அந்த நிம்மதியை பெற்றவர்கள் தான் அவுலியாக்கள். அந்த நிம்மதிப்படுறத அவுலியாக்கள். அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் சொல்கிறாங்க, அலா இன்ன அவுலியா அல்லா இல்லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யாஹ்சனூன். அறிந்திருக்கிற அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் எப்படி இருந்தீங்களா? அவுலியாக்கள் எப்படி இருப்பாங்களா? எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. யாராவது என்னது பொருளாதார சேதம் அவங்க வீட்டில் ஏற்பட்டுச்சா அல்லது ஏதாவது மூத்தா போயிட்டாங்களா அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அல்லாஹ் கூட்டத்து வழி போய் அவ்வளோதான். அது மாதிரி எதை பற்றி இல்லை யாரை மிரட்டாண்டாக்க அதுக்கும் பயப்பட மாட்டாங்க. யாரும் பயப்படாண்டாக்க உடனே என்ன செய்வார் சொன்ன சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஓட்டுப்பாங்க. அப்போ அதாவது முகலாய பேரரசர் ஒருத்தர் ஒரு அஜித் என்னது அவர் இந்த அரசாட்சிக்கு மாற்றமாக கருத்து சொல்லிட்டாலாம். அவரை கொலை செய்யறதுக்காக வேண்டி ஆள் அனுப்புறேன்னு பேசிகிட்டு இருக்காங்க, ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் நம்முடைய ஆட்சிக்கு மாற்றம் கருத்து சொல்கிறாரு சொல்லிட்டு இந்த செய்தி நான் கேட்டவங்க ஒருத்தர் வேகமாக அஜித்து உன்னை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டு போகிறாங்க. அதை பற்றி எனக்கு என்ன கவலை? அஜித் உங்களுக்கு தான் இது என்னைவா பரவாயில்ல போயிட்டு போ. ஏங்க இப்படி இப்போ சந்தோஷம் சொல்கிறீங்களே, உண்மையாக சொல்லிய காரணம் என்ன கேட்டால் சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னக்குது நான் பிஸ்மில்லா சொல்லி மிஸ்வாக்கு செய்வேன், மிஸ்வாக்கு தஸ்மி ஒரு வீட்டில் போதும் அவன் நாசம் போயிடுவான், அவன் நாசம் போயிடுவான். அப்போ எனக்கு என்ன கவலை இருக்குது? எனக்கு கெடுதலை செய்யணுன்ற நோக்கத்தோடு அவன் வந்தால் அவன் தான் நாசமாக போக தவிர எனக்கு ஒன்றாகாது. அதனால் எனக்கு நான் பயப்பட தேவையே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். காரணம் என்னன்னாக்க இந்த திக்ர் மூலமாகத்தான் அல்லாஹ் நிம்மதியை கொடுத்து அதுக்கு யார் எதுக்கு வர்றாங்களோ அதற்குண்டான மாற்றத்தை அல்லாஹ்களுக்கு கொடுக்குறான். அவங்களுக்கு அவங்கள தடுக்கிறதுக்கு வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி கொலை செய்து எத்தனையோ வந்தாங்க, வந்து ஈமான் கொண்டு போயிட்டாங்க. காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி மனசில் நிம்மதி இருந்துச்சு, அல்லாஹ்வோட தொடர்பு இருந்துச்சு, நிம்மதி ஏற்பட்டுருந்துச்சு. அதனால் இது எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாள் எடுத்து வெட்டுறதுக்காக வேண்டி வேகமாக வந்தாங்க. அவங்க சகோதரி தடுத்துல இஸ்லாம் ஆகிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாவுக்கோ அங்கே இருக்கக்கூடிய சஹாபாவுக்கோ தெரியலை. இருந்தாலும் வேகமாக உபரிலத்தில் போகிறாங்க. இதுக்காண்டி இஸ்லாமாவதுக்காண்டி போனாங்க. ஆனால் கதவை தட்டினாங்க. யார் தட்டுறது? எல்லோரும் கேள்விப்பட்டாங்க, உமருதே வர்றாரு கொலை செய்கிறதுக்காக, ரசூலுல்லாஹ் கொலை செய்ய வர்றாரு, கையில் முரட்டத்தமாக ஆள் இருந்தாலும் பெரிய வீரர், என்னவாலும் செய்வார் அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஹம்ஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கதவை திறக்கிறேன். என்ன விஷயம்? அவன் உமராக இருந்தால் யாராக இருக்கேன்னா நான் அவனை வெட்டி போட்டு பண்ணாள். அவனது வாழை உருகிட்டு உள்ளே போகிறாங்க, வெளியே போகிறாங்க. சலாம் சொல்கிறாங்க, ஹம்ஸா சச்சாத தள்ளிக்க உள்ளே வரட்டும் அவர். ஆமாம், ஏன் ரசூலுல்லாவுக்கு நிம்மதி இருக்குது. ஏன் அல்லாஹ்வுடைய பாதுகாவலாக இருக்கிறாங்க, திக்ர் செய்கிறாங்க, பார்க்கறதுல இருக்காங்க. அந்த பாதுகாவல் இருக்குதுன்னு காரணத்தினால என்ன சொன்னாங்க, ஹம்ஸா சச்சா கொஞ்சம் ஒதுக்கிங்க, அவர் உள்ளே வரட்டும், வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அவர் வந்தவுடனே சார் ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சி இஸ்லாம் ஆகிட்டார். அப்போ இவங்க என்ன உள்ளவங்களுக்கு தெரியாது, இவர் சகோதரி சண்டை போட்டு அங்கே அடி வாங்கி அங்கே அடித்து அங்கேருந்து அவங்க இஸ்லாம் ஆகிட்டாங்க என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் தேடி வேகமாக ஓடி வர்றாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2-3 காரணம் நடந்துருச்சு. கோயிலில் சிலைக்கு பின்னால் படுத்துருக்காங்க. அந்த சிலைக்கு உள்ளாலேருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தெரியல திக்ர் அவங்க காதலாக கேட்குறாங்க. என்னடா புதுசாக இருக்குது
அப்படின்னு கேட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அந்த வீரம், அந்த வேகம், இஸ்லாத்துக்கு அடிக்கடி ஒதுக்கணும் என்ற திட்டம் மற்றவங்களாம் இருக்கிறதுனால அதை கேட்டுக்கிட்டே சண்டைக்கு வந்தாங்க அவங்க ஆனால் முன்னாடியே இவங்களுக்கு இஸ்லாமாவுக்குள்ள வழிகளை எல்லாம் உள்ளத்தில் போட்டு விட்டா முதல்லையே. சரி, சொல்கிற நோக்கம் என்னன்னாக்க, இந்த ரசூலுல்லாஹ் கூடக்கூடிய ஸ்கூலில் சஹாபாக்களுக்கு தெரியாது இஸ்லாமா புரண்டு விட்டு. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியோடு வர விடுங்கன்ட்டாங்க. காரணம் என்ன? அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இருந்துச்சு. அதனால தான் அவுலியாக்களுடைய உள்ளத்தில் எப்போதுமே நிம்மதி இருக்கும். காரணம் என்ன? அவங்களுடைய திக்ர், வெளிப்படையாக செய்யக்கூடிய திக்ர் உள்ளத்தை மாற்றி அவர்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷங்கிறது வேறு, கொஞ்ச நேரம் இருக்கும் போயிடும். நல்ல சாப்பாடு சாப்பிட சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைகள் விளையாட சந்தோஷமாக இருக்கும், யாரில் பேச சந்தோஷமாக இருக்கும், அப்புறம் போயிடும். அது அப்போ கவலை வந்துடும். ஆனால் திக்ரின் மூலமாக ஏற்படக்கூடிய திக்கு அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்றும் பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய கலாம் உண்மையானது. அதனால் அந்த அமைப்பில் தான் நம்ம திக்ர் செய்ய போகிறோம். கொஞ்ச நேரம் திக்ர் செய்ய போகிறோம். நம்ம என்ன அல்லா தஆலா நம்ம கபூல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். யார் கொடுங்க, கொடுங்க, எதிர் கொடுங்க.